ஜீவனுள்ள நாமத்துல கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் இந்த ஒரு புது மாதத்தை கொடுத்து புது வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்களை புது அனுபவத்துக்குள்ளாக கொண்டு போக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்துல மோசையோடு கூட பேசின தேவன் யோசுவாவோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. அதுக்கு மேலாக நீங்கள் அவருடைய உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறீங்க. அப்படியாக இருக்கும்போது தேவன் பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த யோசுவா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கார். இந்த விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அங்கு எரிகோ பட்டணம் இருக்கிறது. அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க கடந்து போகிறதுக்கு முடியாது இருக்கிற நேரத்துல அந்த பட்டணம் முழுவதுமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவங்க பலனற்று போயிருக்காங்க, அவங்க கண்ணீரோடு இருந்தாங்க, ஐயோ நம்ம அழிந்து போகிறோம் என்று கவலையோடு இருந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. எந்த பிள்ளைகளே, அந்த பட்டணத்துல ராகாப் என்னும் அந்த ஒரு வேசியின் மகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேவு பார்த்து வரும்போது அவங்களுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டார். அந்த இடத்துல அந்த ராகாப் என்னும் அந்த வேசியா இருந்த அந்த மகள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு மகத்தான கூட்டம் என்று அறிந்து புரிந்து அந்த 2 பேர் அங்க வேவு பார்க்க வந்த அந்த ஜனங்கள் இடத்துல போய் அவ பேசுகிறது மாத்திரம் கேட்கலாம். பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்துக்கு குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்று சொல்கிறார். அவன் பாருங்க, அந்த தேசத்துல இருந்தே இவர்களை குறித்து இவ்வளவு ஒரு பயம் தேசம் முழுவதுமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களாகிய சீகேருக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் என்று சொல்றார். இவங்க வந்து கொண்டிருக்கிற நேரத்துல எல்லா சூழ்நிலையும் இவங்க அறிந்து கொண்டிருக்காங்க. கிட்ட நெருங்கிட்டாங்க. எரிகோ பட்டணத்துக்கிட்ட வந்த உடனே ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டான். அவங்களை நினைச்சாவே அவங்களுக்குள்ள இருந்த எல்லா தைரியமும் அற்று போச்சான். இன்றைக்கு உங்களை நினைச்சாவே இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அசுத்த ஆவிகளா இருந்தாலும் சரி, பிசாசுகளா இருந்தாலும் சரி, உலக காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, வியாதிகள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து பயந்து ஓடுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த மகள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அற்று போயிட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர்ந்த வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லுகிறார். உயர்ந்த வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் கர்த்தரே தேவனாகிய கர்த்தர் என்று உறுதியாக சொல்லுகிறார். இப்படியாக சொல்லி அவன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். இந்த தேசத்தை அழிக்கும் போது எங்களை அழிக்காம விடுவீங்களா என்று சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு அவன் தயவாய் கேட்டுக்கொண்டார். என் தேவ பிள்ளைகளே, யாருக்கிட்ட? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட.
அந்த வேவு பார்க்க வந்த அந்த ஜனங்க கிட்ட அவங்க நினைச்சிருந்தா அவங்க தேசத்துடைய ராஜா கிட்ட பிடிச்சு கொடுத்து அவங்க கதையை முடிச்சிருக்கலாம். ஆனால் முழு தேசமும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயந்திருக்குது. என் தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து அந்நியர்களும் இந்த உலகத்த ஜனங்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களும் பயப்படுவாங்க. நமக்கு தெரியாத பஞ்சபூதங்களும் உங்களை பார்த்து பயப்படும். ஏன் கேட்டாக்கா, என் தேவ பிள்ளைகளே, நீங்க அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைங்க. ரத்தத்தினால மீட்கப்பட்டு நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்க. உடன்படிக்கை பெட்டிக்கு இருக்கிற ஒரு மகத்துவம் என்னவென்றால், அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற 12 ஆசாரியர்கள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. 12 ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போறாங்க. போகும்போது யோர்தான் நதியை கடந்து போகணும். அப்ப யோசுவா சொல்றாரு, நீங்கள் போய் சமுத்திரத்தின் ஓரத்தில் கால வைங்க. அப்போது இந்த சமுத்திரத்தின் இந்த ஆற்றை கடந்து போகிற சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆறு ஊற்று இருக்கிற இடத்தை நான் அடைக்கிறேன், அவருடைய நாமத்துல அதை அடைக்கிறேன். இங்கு கடந்து போகிற தண்ணீரை ஒரு குயலாக வைக்கிற, நீங்க தரையில நடந்து போவீங்க என்று சொல்கிறார் தேவ பிள்ளைகளே. காரணம், உடன்படிக்கை பெட்டிக்கு இருக்கிற ஒரு மகத்தான வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் அவருடைய உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தை நீங்க சுமக்கிறீர்களா? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் புறப்படும் போது உங்களுக்கு விரோதமா மலை போல பிரச்சனை வந்தாலும் அது ஒன்றுமில்லாது போயிடும். காரணம், உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். தேவ பிள்ளைகளே, எப்படி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியாக மாறினீர்கள் என்று சொன்னால், அவருடைய வசனம் உன்னுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீ உச்சரிக்கிற, நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய சரீரத்தை நீ புசிக்கிற, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற, அவருடைய ஆவி உன்னோடு இருக்கும்போது நீங்கள் உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறீங்க. என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எந்த சூழ்நிலையும் வராது. உங்க என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து அந்த பிரச்சனை பயப்படணும். என் தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க குடும்பத்தை ஆளுகை செய்கிற நீங்க, உங்க பகுதியை ஆளை செய்கிற நீங்க, உங்க தேசத்தை ஆளுகை செய்கிற நீங்க, உங்களை பார்த்து இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பயப்படுவாங்க. பிரச்சனைகள் பயப்படும், வியாதிகள் பயப்படும். காரணம், நீ உடன்படிக்கை பெட்டியா இருக்கிற. என் தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஒரு புது அனுபவத்துக்குள்ளாக வாங்க. உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிற அவருடைய வார்த்தையை காத்து நடந்து கொள்ளுங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்க. அப்போது உங்க பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. ஏதோ தோட்டத்தில் கேராபீன்களும் சேராபீன்களும் வைத்து முடிகிறது. இன்றைக்கு நமக்குள்ள அவருடைய ரத்தத்தினால கட்டப்பட்டிருக்கிற இந்த பலிபீடம், இந்த உடன்படிக்கை பெட்டி, அவருடைய வார்த்தையை சுமக்கிற நீங்க விசேஷித்து பாருங்க. உங்களை யாரும் அசைக்க முடியாது. அப்படியான மகத்துவத்தை கொடுத்திருக்கார் கர்த்தர். இந்த மாதத்துல உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய ஜீவனுக்குள்ளாக பலிக்கிட்டு வந்தவரை, இதோ தேசத்தை உன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை, உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்திருக்கா, உன் தேசத்தை, உன் பகுதியை, உன் பட்டணத்தை அவர் உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கா. நீங்க செபிக்கிற கூட்டமாக எழும்பணும். நீங்க எழும்பி பிரகாசிக்கிற கூட்டமாக எழும்பணும். கர்த்தர் இந்த நாளிலே அற்புதங்களும் அடையாளங்களும் ஆச்சரியமான காரியங்களும் செய்ய வல்லவரா இருக்கா. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். இயேசு வல்லவர நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.